Hi friends, நான் உங்கள் தோழி தீபா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் தி சென்னை சில்க்ஸில் இருக்க இன்னர் கார்மெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லேடிஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரியான பேண்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 rupees. இது வந்து சென்னை சில்க்ஸோட ஓன் பிராண்ட். ஸோ சைஸ் வந்து 80 அண்ட் ப்ரைஸ் வந்து விலை வந்து 75. இந்த இது இருக்கிறதுனால சைட் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களோட பேடோடது வந்து சைடில் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கர்ட் போடுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு வேறு ஏதாவது ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணுறீங்க நீ வரைக்கும் இருக்க மாதிரி அப்படின்னா டைட்ஸ் வந்து போடுறது ரொம்ப நாள் சேஃபான ஒரு விஷயம். ஸோ இது எப்போவுமே வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட யூனிஃபார்ம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கும் சேஃபான ஒரு விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து சைஸஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சைஸஸ் பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லென்த் வந்து நடுவில் இருக்கிற இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுவுமே சென்னை சில்க்ஸோட ஓன் பிராண்ட் தான். 85 rupees. அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பெரிய சைஸோ அது வரைக்குமே இருக்குது. ஈவன் பிரேசியஸில் கூட உங்களுக்கு அந்த சைஸஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சைடு வந்துட்டு உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரியான ஒரு பேண்டி. இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இதுவுமே சென்னை சில்க்ஸோட ஓன் பிராண்ட் தான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75 rupees. அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ ஃபுல் சைஸ் வரைக்குமே இருக்குது. சைடு எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டம்மி டக்கரோட சேர்த்து ஒரு பேண்டீஸ் வருது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு ஒரு பிராண்ட் உங்களுக்கு 543 rupees வருது. இது டம்மி வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொப்பையாக இருக்குது, இல்லை கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பல்ஜாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது போட்டு கூட நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். இதுவுமே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பேண்டீஸ் தான் இது. இது நார்மல் வியர் பேண்டி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் வருது, இன்டிமெசி பிராண்ட் இது. ஸோ அது உங்களுக்கு பாக்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 வருது. 4XL வரைக்கும் இருக்குது. 105 centimeters இது. ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வரும். அதுவும் இல்லாமல் 3 pieces தாராளமாக நம்ம அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டிச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டிச் பண்ணி போடுறது எலாஸ்டிக் கிடையாது, சைட் ஸ்டிச்டு இது. ஸோ இதுவுமே ஒரு பிராண்டட், எல்லாமே பிராண்டட் தான். ஸோ பிராண்டட் இன்னர் வியர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனியன் டைப்பில் இருக்கிற ஒரு பேண்டி, ஒரு லைனர் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இது போடுறீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒப்பட தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தனியாக அது மட்டும் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ண. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக லைனர் மாதிரி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் பேண்டீஸ் தான். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பிராண்டட் பேண்டீஸ் தான். இது மாதிரி உங்களுக்கு 3 set 4 sets வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு 4XL 5XL வரைக்கும்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் என்ன சைஸோ அது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ்க்கான பேண்டி 5 days சானிட்டரி பேண்டி அப்படின்னே கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேடி கேர் அப்படின்னு சொல்லிட்டு 5 daysக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியானது. ஸோ இந்த எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் அந்த நாப்கின் வந்து உங்களுக்கு அதில் ஸ்டிக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்டெயின் ஆகாது. சப்போஸ் ஓவர்ஃப்ளோ ஆனால் கூட உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பீரியட்ஸ்க்காகவே பண்ணியிருக்காங்க. ஸோ பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேண்டி இது.
அதே மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பட் வந்து ஃபுல் கவரில் இருக்கணும். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு டம்மியும் கவரில் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த லென்த் கிடைக்காது நார்மல் பேண்டீஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேண்டீஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களோட அந்த ஸ்டமக் வந்து கவர் ஆகும், அந்த பேபி பம்போடு சேர்த்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது. ஸோ வயிறு வந்து நல்லா டைட் பண்ணுவாங்க, நிறைய இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. டம்மி வந்து நல்லா உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டமக் ஃபுல்லாக லூஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அது டைட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதோட 790 இதோட எம்ஆர்பி அண்ட் பிராண்டட். உங்களுக்கு சைஸஸ் வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி பிராண்டில் உங்களுக்கு பேண்டி ப்ளஸ் பிரேசியஸ் ரெண்டுமே சேர்ந்து காம்போ ஆப்ஷனில் வருது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலில் வருது. இது வந்து பேண்டி மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பாய் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் போடுற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியும் உங்களுக்கு இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு கவர் வரும். ஸோ நிறைய இதில் வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பட் கவர் ஆகாது. ஸோ தட் நம்ம வந்துட்டு ஒரு ஜீன் போடும் போதோ லெகின்ஸ் போடும் போதோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். அண்ட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ உள்ளார போடுற லைன் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுல் ஹேண்ட் வச்சு இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் டாப் போடுறீங்க, இல்லை ஒரு குர்த்தி போடுறீங்க, இல்லை சுடி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த பிரேசஸ் ஸ்ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வரைக்குமே அந்த இது ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு வெஸ்ட் போடுற அந்த இது மாதிரி இருக்கும். 203 அண்ட் ஃபுல் கவரேஜில் இருக்கும். கை ஃபுல்லாகவே உங்களுக்கு கவரில் இருக்கும். கை வேண்டாம், ஃபுல்லாக எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நைட்டி யூஸ் பண்ணுறீங்க வீட்டில், உங்களுக்கு வந்துட்டு பிரேசஸ்லாம் போட்டுட்டு இன்ஸ்கர்ட்லாம் போட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நைட்டிஸ் போடுறீங்க, நைட் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அது நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டி ப்ளஸ் அந்த வெஸ்ட் அண்ட் பிரேசியஸ் இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டிமசி பிராண்டில் வருது. ஸோ அதில் ப்ரைஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே ஸோ மார்க்கெட்ஸ்லேயும் நிறைய இன்டிமசி கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது விட நான் நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஷேப்வியர் ஜிவாமேலேருந்து உங்களுக்கு ஷேப்வியர் 799க்கு இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஷேப்வியர்லாம் வந்து சாரீஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். சாரீ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்வியர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து இது நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நடக்க முடியுமா நம்மளால், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. தாராளமாக, ஏன்னா இது வந்துட்டு பனியன் கிளாத் தான், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அது கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா ஷேப்வியர் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அழகாக ஒரு சாரீக்கு ஒரு சாரீ நம்ம கட்டும் போது அதை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்னுமே அழகாக தெரிவிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு தெரியாது. இல்லை எப்படி இவங்க கட்டுறாங்க, எப்படி இவங்களுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டான அந்த இது வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு நைட்டி போடுறீங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்கர்ட் தனியாக போட முடியாது, பிரேசஸ் தனியாக போட முடியாது, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு பிரேசஸ் மாதிரியான ஒரு இதுவும் இருக்கும், இன்ஸ்கர்ட் மாதிரியானதும் இருக்கும். நம்ம முன்னாடி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெட்டிகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்பில் இது வந்து நல்ல எலாஸ்டிக் டைப்பில் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது தேவையோ. ஸோ நைட்டிக்குள்ளே நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம்.
நீங்கள் தனித்தனியாக பிரேசஸ் இல்லைனா ஒரு வெஸ்ட்டோ இல்லை ஒரு இன்ஸ்கர்ட்டோ போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், கீழே வரைக்குமே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நைட்டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த நைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட இதை பொறுத்தது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டனில் வித் பனியன் கிளாத் மாதிரி இருக்கும். 175க்கு இது வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு இன்ஸ்கர்ட். இதுவுமே வந்துட்டு ஒரு சாரீஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப மாதிரி நெட்டட் சாரீஸ் கட்டுறீங்க, ரொம்ப லைட்டான ஷிஃபான் சாரீஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் மாதிரிலாம் கட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மலான இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதிலே வந்து பனியன் கிளாத், சாஃப்ட் கிளாத், காட்டனில், அதுக்கப்புறம் சிந்தட்டிக்கில், நான் சொன்ன மாதிரி சாட்டனில், அண்ட் நிறைய பனியன் கிளாத், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேர் வந்து, ஏன்னா நமக்கே வந்து யாராவது சொன்னால் தான் இந்த விஷயங்களில் வந்து யாரும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்காக இது வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களாவது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் அதை பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய லாங் அண்ட் வைடான இன்ஸ்கர்ட்ஸ் சாரீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பர்சனல் ஹெல்த், அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப். எந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னர்வியர்ஸை வந்துட்டு ரெகுலராக நல்லா வாஷ் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம கிளாத் வாஷ் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து தான் நம்மளோட இன்னர்ஸை வந்துட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ தட் அது வந்து நம்மளோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னர்ஸ் தான். ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து பீரியட்ஸோட பேண்டீஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போடுறத விட நிறைய பேர் டெட்டால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்து பீரியட்ஸ்க்கு நல்லா டார்க் கலர்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா லேடிஸுமே டார்க் கலர்ஸ் பேண்டீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நான் வேப்பிலை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா கடைசியாக அதில் போட்டு ஒரு 10 to 15 minutes அதில் போட்டு ஊற வச்சிடுறது. ஸோ ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்ல வெயில் படுற இடத்துல அதை போட்டு நீங்கள் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அது ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைட் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி அந்த வாட்டரில் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும். ஸோ நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து பீரியட்ஸ் பேண்டீஸ்க்காக. நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் டார்க் கலர் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். காண்டாக்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.